எனக்கு நான் ரொம்ப பயந்து போய் இருக்கிறேன். எனக்கு அவங்க அப்படி பண்ணிடுவேன்னு சொல்றாங்க, என்னை இப்படி பண்ணிடுவேன்னு சொல்றாங்க, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு சொல்றாங்க, பாரு நான் உன்னை என்ன பண்றேன் பாரு, என்னை ரொம்ப பயம் காட்டுறாங்க அப்படின்னு ரொம்ப மனுஷனுடைய வார்த்தையினால ரொம்ப பயந்து போய், இல்ல பிசாசு உங்களை சில நேரத்துல பயம் காட்டி நீங்க ரொம்ப பயத்தோடு கூட இருக்கீங்களா? கர்த்தர் பாருங்க, நீங்க யாரு உங்களுக்கு விரோதமா எழுப்பினானோ கர்த்தர் அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. 2 தீமோத்தேயுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வார்த்தையுடைய கடைசி பகுதி, சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றாரு, அப்பா இந்த உலகத்துல நீ பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்றியே, நானும் உன்னை மாதிரி இந்த ஊழிய பாதையில கடந்து வந்திருக்கேன். நீ இந்த ஊழிய பாதையில கடந்து போகும்போது சில சிங்கங்கள் போன்ற பிரச்சனைகள் வரும், ஆனால் தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை மீட்டுக் கொள்ளுவார், அவைகள் உன்னை சேதப்படுத்தாது. இந்த 17ஆம் வசனத்துக்கு ஆரம்ப பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறதுனால சிங்கங்கள் உங்களை சேதப்படுத்தாது. எங்க நான் காட்டுக்குள்ளேயே வாழ்றேன், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்துறதுக்கு அப்ப நீங்க சொல்றீங்களா? சிங்கம் போன்ற மனிதர்கள் உங்களை சேதப்படுத்த முடியாது, சிங்கம் போன்ற மிருகங்கள் உங்களை சேதப்படுத்த முடியாது, சிங்கம் போன்ற பதவிகள் உங்களை சேதப்படுத்த முடியாது, சிங்கம் போன்ற பணங்கள் உங்களை சேதப்படுத்த முடியாது, சிங்கம் போன்ற உயர்வுகள் உங்களை சேதப்படுத்த முடியாது, உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற நபர்கள் உங்களை சேதப்படுத்த முடியாது. உங்க வீட்டில் உள்ளவங்க சிங்கம் மாதிரி உரிமை அப்படி பண்ணி இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லி பயங்காட்டலாம், அவங்க உங்களை சேதப்படுத்த முடியாது. பிசாசு சிங்கத்தை போல வருவான், ஆனா தேவன் யூதராஜ சிங்கமா இருக்காரு, அவன் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்காருங்க. எதையும் குறிச்சு பயப்படாதீங்க. உங்களை மிரட்டலாம், உருட்டலாம், உங்களை பயங்காட்டலாம், நான் என்ன பண்றேன் பாரு, உங்களை ஒன்னும் அசைக்கவே முடியாது. காரணம், கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்காரு. சிங்கத்தின் வாயிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாரு. சிங்கங்கள் உங்களை சேதப்படுத்த முடியாத அளவிற்கு அவர் உங்களை சுற்றிலும் வேலி அடைப்பார். பிரச்சனை சிங்கம் போல வருதா, சில கவலைகள், துக்கங்கள், அவமானங்கள் சிங்கம் போல வருதா, அது உங்களை சேதப்படுத்தாது. காரணம், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் உங்க கூட இருக்காரு. எதையும் குறிச்சு பயப்படாதீங்க. எதுவும் உங்களை அழிக்க முடியாது, உங்க குடும்பத்தை அழிக்க முடியாது, உங்க வேலையை அழிக்க முடியாது, உங்க எதிர்காலத்தை அழிக்க முடியாது, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை அழிக்க முடியாது. ஆமென். உங்களுக்கு வரக்கூடிய ப்ரமோஷன்ஸ் அழிக்க முடியாது, உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை அழிக்க முடியாது, செல்வத்தை அழிக்க முடியாது, உங்க பிள்ளைகளை அழிக்க முடியாது, உங்க குடும்பத்தை அழிக்க முடியாது. காரணம், கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்காரு. எதையும் குறிச்சு பயப்படாதீங்க. யூதராஜ சிங்கம் உங்க கூட இருக்காரு. ஆகையால் சிங்கம் போல எத்தனை ஆவிகள் வந்தாலும் சரி, அதுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய பலத்தை உங்களுக்கு தருவார். அதனுடைய விரல் நுனி கூட உங்க மேல படாது. காரணம், கர்த்தர் உங்களை சுற்றிலும் வேலி எடுத்து உங்களை பாதுகாப்பாராக. God bless you.